सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। भोक्त्रादि सूत्रे परिणामवादमाश्रित्य तद्वादिभिरुक्तदोषम् समादधानो मुनिराह तस्मात् सिद्धांत सिद्धि पुनरुत्तरत्र आयितु. भोक्त्रादि सूत्रेன்னு சொன்னால் भोक्त्रापत्तेर अविभागश्चेत् स्यात् लोकवत् என்கிற சூத்திரத்துல பரிணாமவாதம் ஆசிரித்யா பரிணாமவாதத்தை வச்சுண்ட தத்வாதிபிர் உக்த தோஷம் அந்த இடத்துல பூர்வபக்ஷிகள் சொன்ன தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணி சமாதானோ முனிராக தஸ்மாத் சித்தாந்த சித்தி புனருத்தரத்ர சித்தாந்தம் அடுத்த சூத்திரத்துல சித்திக்கிறது. அப்படின்னா பாரமார்த்திக திருஷ்டியில சொல்ல வேண்டிய சித்தாந்தம் அடுத்த அதிகரணத்துல விவர்த்தவாதத்தை ஆசிரியிச்ச சொல்ல போறார். எங்கேன்னு கேட்டால் ததனன்யத்வம் ஆரம்பண சப்தாதிப்யா அடுத்த சூத்திரம். அதுல வந்துதான் முக்கியமான சித்தாந்தத்தை விவர்த்தவாதத்தை ஆசிரியிச்சு மித்யாத்வத்தை எல்லாம் நிரூபணம் பண்றார் சூத்திரக்காரன். இப்படி பரிணாமவாதத்தை ஒத்துக்கிறதா இல்லையான்னு கேட்டால் ஒரு போற வழியில ஒத்துண்டுதான் போறது, ஆனால் அது விட்டு மேல போற மாதிரி இருக்கு சூத்திரத்துல. பரிணாமவாதத்தை ஒரு முக்கிய சித்தாந்தமா வச்சுக்கிறது இல்லை அர்த்தம். இந்த வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கு. பிரத்யாசன்னா பரிணதிரியம் விப்ரகிருஷ்டஸ்து பூர்வ சங்காதாதி சகல உதிதோ வேத சித்தாந்த சித்தே ஏதாவத்வாதியம் அபிமதா சூத்திரகாரஸ்ய பாதி பிராந்தி பிரஷ்ட ஸ்புட நிஜ மன கௌசலானாம் நராணாம். சொல்றார் यद्येवं तर्हि द्वावत्रवादौ संग्रहपदं नयते इति किमुक्तम् इति तत्राह प्रत्यासन्ना परिणतिरियम् विप्रकृष्टस्तु पूर्वः परिणतिன்னு சொன்னா பரிணாமவாதம். பரிணாமவாதம் தான் கிட்ட நிக்கிறது. முதல் காரியகாரண நிரூபணம் பண்ணும் பொழுது பரிணாமவாதம் தான் முதல் நம்மளுடைய புத்தியில வருது. இதனால பிரத்யாசன்னா பரிணதிரியம் சொல்றோம். விப்ரகிருஷ்டஸ்து பூர்வா விப்ரகிருஷ்டஸ்து சொன்ன என்ன தூரமா நிக்கிறது. எது பூர்வா பூர்வான்னு சொன்னால் இத்தியாதிகள் சங்காதவாதம் ஆரம்பவாதம் இதெல்லாம் அந்த காரியகாரண பாவத்தை சாஸ்திரியமா நிரூபணம் பண்றதுக்கு வந்த மதங்கள். சில மதங்கள் பௌத்தா சொல்றார், சில மதங்கள் வைசேஷிக நையாயிகால் சொல்றார். இந்த மாதிரி வந்து அதுல சங்காதவாதத்தையும் ஆரம்பவாதத்தையும் வேதாந்த விசாரத்துல நிரூபணம் பண்றதே இல்லை. ஏன்னா அது ரொம்ப விப்ரகிருஷ்டமாயிடுச்சு. விப்ரகிருஷ்டம்னா தூர வைக்க வேண்டியதுன்னு அர்த்தம். தூரமா வைக்க வேண்டியது, நிறுத்த வேண்டியது, கிட்ட வரக்கூடாது. ஏன்னா அது சரியான ஒரு நோக்கம் இல்லை. பரிணாமவாதம் ஓரளவுக்கு சரியா இருக்கு. சங்காதவாதம் தூரமா நிறுத்த வேண்டியது. ஆரம்பவாதம் அப்படிதான். ஏன்னா இவாள் எல்லாம் வந்து அசத்திலிருந்து சத்து வர்றது அப்படி சொல்றார். அது வச்சுட்டு முன்னாடி போகவே முடியாது. அதனால அவளை எல்லாம் தூரமா நிறுத்த வேண்டியவா அவளுடைய சித்தாந்தங்கள். அதனால விப்ரகிருஷ்டஸ்து பூர்வ சங்காதாதி சகலா உதிதோ வேத சித்தாந்த சித்தே. வேத சித்தாந்தம்னா வேதாந்தம். வேதாந்தத்துல எது சொல்றதோ அதுதான் வேதத்தினுடைய பரம சித்தாந்தம். அப்ப வேதாந்தத்தினுடைய பரமமான சித்தாந்தம் சித்திக்கிறதுக்கு எது உபயோகமா இருக்கோ அதுதான் கிட்ட கொண்டு வரணும். மற்றபடி எல்லாம் மற்ற சித்தாந்தங்களை எல்லாம் தூரமா கண்டனம் பண்ணி சொல்ல வேண்டியதுதான். அதனால சொல்றார் பிரத்யாசன்னா பரிணதிரியம் விப்ரகிருஷ்டஸ்து பூர்வ சங்காதாதி சகல உதிதோ
வேத சித்தாந்த சித்தே. உதிதா உதிதோன்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏதாவத்வாதியம் அபிமதா சூத்திரகாரஸ்ய பாதி परिणामवादः सूत्रकारस्य सिद्धान्तो अभिमतः इति केषाञ्चित् भ्रमोऽपि भवति इत्यर्थः. ஏன் கேட்டால் இப்படி பரிணாமவாதத்தை சூத்திரக்காரர் நிரூபணம் பண்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் கிட்ட நிக்கிறது. மற்ற வாதங்களை அபேட்சிச்ச பரிணாமவாதம் நல்லா இருக்கிறதுனால பரிணாமவாதத்தை சூத்திரக்காரர் ஒத்துக்கிறதுன்னு சில பேர் நினைக்கிறார். அது ஒரு பிராந்தி தான். பல தடவை சொல்லியாச்சு. ஏதாவத்வாதியம் அபிமதா சூத்திரகாரஸ்ய பாதி. சங்காதவாதத்தையும் பரிணாமவாதத்தையும் அபேட்சிச்ச சங்காதவாதத்தையும் ஆரம்பவாதத்தையும் அபேட்சிச்ச பரிணாமவாதம் நல்லா இருக்கு என்கிற மாதிரி சூத்திரக்காரர் சொல்றதுனால இதுதான் சூத்திரக்காரருக்கு அபிமதம் என்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கு. ஆனா அது சரியில்லைன்னு காமிக்கிறார். ஏதாவத்வாதியம் அபிமதா சூத்திரகாரஸ்ய பாதி பிராந்தி பிரஷ்ட ஸ்புட நிஜ மனக்கௌசலானாம் நராணாம் மனுஷியாளுக்கு எப்பேற்பட்ட மனுஷியாளுக்குன்னு கேட்டா பிராந்தி பிரஷ்ட ஸ்புட நிஜ மனக்கௌசலானாம். பிராந்தினால பிரஷ்டமான ஸ்புடம் நிஜ மனக்கௌசலம், பிராந்தியா பிரஷ்டம் ஸ்புடம் நிஜ மனக்கௌசலம் ஏஷாம் தே. புத்தி சாமர்த்தியம் யாருக்கு நஷ்டமா இருக்கோ அவளுக்கு தான் அப்படி பிரமை ஏற்படுறதுன்னு அர்த்தம். மனக்கௌசலம் சொன்னா என்ன? புத்தி சாமர்த்தியம். புத்திக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் பிரபலமான சில பிராந்திகள் வந்துருச்சுனால் அது வேலைக்காகாது. அந்த சாமர்த்தியம் இருக்கு ஆனா உபயோகம் இல்லை, அப்படி வரும் இல்லையா? அதனால அந்த பிரமையினால இருக்கிற சாமர்த்தியம் யாருக்கு போயிடுச்சோ அவளுக்கு தான் அப்படி தோணும். என்ன தோணும்? இந்த பரிணாமவாதம் தான் சூத்திரக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி தோணும். ஆனா அப்படி கிடையாதுன்னு ஏற்கனவே பல தடவை சொன்ன விஷயம் திருப்பி சொல்றார். அடுத்த ஸ்லோகம். ஆரோப திருஷ்டி அபவாத குதிருஷ்டிரேவம் வியாமிஸ்ர திருஷ்டி திருஷ்டி விபாகமேனம் சங்கிருஷ்ய சூத்திரகிருதயம் புருஷம் முமுக்ஷும் சமயக் பிரபோதயிதும் உத்சகதே கிரமேண. சூத்திரக்காரர் என்ன பண்றார்? முமுக்ஷும் சமயக் பிரபோதயிதும் உத்சகதே. இந்த முமுக்ஷுவை பார்த்துட்டு நன்னா சரி பிரபோதனம் பண்ணணும் என்று நினைச்சுட்டு சூத்திரங்கள் எழுதுறார். முமுக்ஷும் சமயக் பிரபோதயிதும் உத்சகதே. சமயக் பிரபோதனம் கர்த்தவியம். சரியா புரியும்படியா இந்த விஷயத்தை மண்டையில் ஏறும்படியா கொண்டு வரணும்னு நினைச்சுட்டு சூத்திரக்காரர் சூத்திரம் பண்றார். ஆனா அது திடீர்னு சொல்ல முடியாது. அதனால கிரமமா படிக்கணும். அது ஜெகன் மித்யாத்வம் ஆரம்பத்திலேயே சொல்லணும் அப்படி கிடையாது. முக்கியமான சித்தாந்தமாச்சா அப்படியே ஆரம்பம் பண்ணுங்க. ஜீவ பிரம்ம ஐக்கியம் முக்கியமான சித்தாந்தம். அப்படியே ஆரம்பிக்கலாமே சூத்திரம். ஜீவோ பிரம்மைவான்னு ஏன் சூத்திரம் பண்ணல? ஆரம்பத்திலேயே பண்ணிருக்கலாமே, யாருக்கும் சந்தேகம் வர வேண்டாம் நினைச்சுட்ட. ஆனா அப்படி இல்லை, கிரமமா தான் சொல்லணும். ஆரோப திருஷ்டி அபவாதக திருஷ்டிரேவம் வியாமிஸ்வர திருஷ்டி திருஷ்டி விபாகமேனம். ஆரோப திருஷ்டி முதல் ஆரோபம், அத்தியாரோபம், அதுக்கப்புறம் அபவாதம். அப்படித்தானே வேதாந்த சம்பிரதாயம். முதல் அத்தியாரோபம் பண்ணி அத்தியாரோபாபவாத நியாயேன சொல்றது உண்டு. அத்தியாரோபாபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே இருக்கு. அத்தியாரோபம் அதுக்கப்புறம் அபவாதம். அப்படித்தான் எல்லா வேதாந்த சித்தாந்தங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அத்தியாரோபம் சொல்லாம அபவாதத்தை டைரக்டா சொன்னால் ஒன்னும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி ஒன்னும் சொல்லாமல் ஒன்னும் கிடையாதுன்னு சொன்னால் யாருக்கும் ஒண்ணுமே என்ன சொல்றதுன்னு கிரகிக்கவே முடியாது. அதனால இருக்கிற முன்னாடி இருக்குன்னு தோண அந்த ஒரு பிரபஞ்சத்துக்கு தோன்றது இல்லையா? யாருக்குமே பிரபஞ்சமே தெரியாது அப்படி இல்லை. பிரபஞ்சம் என்றது கண்ணுக்கு முன்னால தெரியுது. தெரியும் பொழுது அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாமல்
அதனுடைய ஸ்திதியை பத்தி சொல்லாமல் டைரக்டா மித்யாத்துவாதத்துக்கு போக முடியாது. அதனால ஜெகத்து எப்படி வந்தது, அதுக்கு என்ன காரணம் எல்லாம் நிரூபணம் பண்ணணும். எல்லாமே மித்தியாச்சே, காரியகாரண பாவம் நிரூபணம் எதுக்கு பண்றது கேட்கக்கூடாது. நிச்சயா இருந்தா காரியகாரண பாவம் இல்லைங்கிறது கிடையாது. நிச்சயா இருக்கட்டும், ஆனா காரியகாரண பாவங்கள் எல்லாம் சொல்லி ஆகணும், டைரக்டா அடிக்க கூடாது. அப்படி சொன்னவானால் ஒண்ணுமே அர்த்தம் கிடைக்காது, உபயோகமே இல்லை, ஒண்ணுமே புரிஞ்சுக்கவே முடியாது, ஏதோ தப்பா பேசுறாங்கிற மாதிரி வரும். அதனால ஆரோப திருஷ்டி அபவாதக திருஷ்டி தேவம், ஆரோப திருஷ்டி அதுக்கப்புறம் அபவாதக திருஷ்டி ஏவம். இந்த பிரகாரத்துல வியாமிஸ்ர திருஷ்டி திதி திருஷ்டி விபாகம் ஏனம் ஏனம் திருஷ்டி விபாகம் அப்படின்னா ஆரோப திருஷ்டி அபவாத திருஷ்டி ரெண்டு சேர்ந்த ஒரு வியாமிஸ்ர திருஷ்டி. இத்தேவம் திருஷ்டி விபாகம் ஏனம் சங்கிருஷ்ய, மூணு விதமா திருஷ்டியை வச்சுண்டு, ரெண்டும் இல்ல மூணு விதமா திருஷ்டியை வச்சுண்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி. இப்படி மூணு விதமா சூத்திரக்காரர் இந்த பரம சித்தாந்தத்தை நிரூபணம் பண்றதுக்காக சூத்திரத்தை பண்ணினார் அர்த்தம். ஆரோப திருஷ்டி அபவாதக திருஷ்டி தேவம் வியாமிஸ்வர திருஷ்டி திருஷ்டி விபாகமேனம் சங்கிருஷ்ய சூத்திரகிருதயம் புருஷம் முமுக்ஷும் சம்யக் பிரபோதயிதும் உத்ஸஹதே கிரமேண. அப்புறம் ஆரோப திருஷ்டி ருதிதா பரிணாம திருஷ்டி துவைதோபசாந்திர் அபவாதக திருஷ்டி அந்தியா மத்தியே விவர்த்த விஷயா துவயமிஸ்ர திருஷ்டி வியாமிஸ்ர திருஷ்டிர அதரோத்தர பூமி பாவா சொல்ற. இதுல ஆரோப திருஷ்டின்னா என்ன, அபவாத திருஷ்டின்னா என்ன, மிஸ்ர திருஷ்டின்னா சொல்ல போற. ஆரோப திருஷ்டி ருதிதா பரிணாம திருஷ்டி, பரிணாமத்தை பத்தி சொல்லும் பொழுது அது ஆரோப திருஷ்டியில சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், மூல காரணமான ஒண்ணு இருக்கு, மாயைன்னு இருக்கு, பிரம்மம் சுத்தமா இருக்கிறதுனால சுத்த பிரம்மத்தில் இருந்த பிரபஞ்சமே வர முடியாது, அதனால மாயையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாயோபகித பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் அத்தனையும் வர்றது, உற்பத்தி ஆகிறது, அதுல மாயை பிரபஞ்சமா பரிணமிக்கிறது, பிரம்மம் என்கிறது அது சாட்சியா அதிஷ்டானமா நிக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லி அந்த பரிணாமவாதத்தை அவலம்பிச்ச பிரபஞ்ச சிருஷ்டியை சொல்றது இல்லையா, அதுதான் ஆரோப திருஷ்டி. ஆரோப திருஷ்டியை ஆசிரியிச்சு அந்த நிரூபணங்கள் நடக்கிறது அர்த்தம். அப்புறம் துவைதோபசாந்தி அபவாதக திருஷ்டி ரன்யா, அதுக்கப்புறம் நேதி நேதி அப்படி ஆரம்பிக்கிறது இல்லையா, துவைதோபசாந்தி பிரபஞ்சோபசமம் சதுர்த்தம் அத்வைதம் மன்யந்தே மாண்டூக்கிய ஸ்ருதியில் இருக்கு. எல்லாமே உபசாந்தம், எல்லாமே உபசாந்தமா பண்ணி அன்னேன சௌமிய சுங்கேன தேஜோ மூலமன்னிச்சா தேஜசா சௌமிய இல்ல அன்னேன சௌமிய சுங்கேன அபாம் மூலமன்னிச்சா அத்தி சௌமிய சுங்கேன தேஜோ மூலமன்னிச்சா தேஜசா சௌமிய சுங்கேன சண்மூலமன்னிச்சா சாந்தோக்கியத்துல வருது. இதுக்கும் காரணம் இதுக்கும் காரணம் இதுக்கும் காரணம், கடைசியில மூல காரணம் தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. அந்த மூல காரணத்தை தெரிஞ்சாச்சுனால் அப்புறம் ஒன்றும் கிடையாது சொல்லி அபவாத திருஷ்டி நேகநானாஸ்தி கிஞ்சனா என்கிற மித்யாத்வ திருஷ்டி ஏகமேவ அத்விதீயம், இப்படி பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்ணக்கூடிய ஒரு திருஷ்டி, அதுக்கு அபவாத திருஷ்டின்னு பேர். ஆரோபத்தை சொல்லாமல் டைரக்டா அபவாதத்தை சொன்னா என்ன வரும் தெரியுமோ, பிரம்மம் என்கிறது ஒண்ணு உண்டு, அது நிர்குணமா இருக்கு நிர்தர்மகமா இருக்குன்னு மட்டும் சொன்னால், பிரம்மம் என்கிறது வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பொருள், பிரபஞ்சம் இப்படியே இருக்குன்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதனால பிரபஞ்சத்தை பிரம்மத்தினுடைய காரணமா சொல்லி முதல் காரியகாரண பாவம் சொல்லி ஆகணும். இல்லைனால் பிரம்மம் என்றது தனி ஏதோ ஒண்ணு இருக்கு, பிரபஞ்சம் இப்படியே இருக்குன்னு தான் நமக்கு எண்ணம் வரும். அது சரியான ஒரு சித்தாந்தம் இல்லை. அதனால பிரபஞ்சம் என்கிறது இருக்குன்னு வச்சுண்டு
அதுவும் ஒரு பரமார்த்த சத்தியம் மாதிரி எடுத்துண்டு அதுக்கு உபாதான காரணமா பிரம்மத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது என்ன உபயோகம்னு கேட்டால் பிரபஞ்சம் பிரம்மத்தை தவிர்த்து வேற எங்கேயோ இருக்கு என்கிற எண்ணம் நமக்கு பிரமை வராது. அந்த மாதிரி பிரபஞ்சத்தை விட்டு வேற எங்கேயோ பிரம்மம் இருக்கு, பிரம்மம் என்கிறது வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், அப்படி ஒரு பிரமை வராது. அந்த பிரமை வரப்படாது என்கிறதுக்காக என்ன பண்றார் சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும், பிரபஞ்சமும் ஒரு சத்தியம் பரமார்த்த சத்தியம் மாதிரி எடுத்துட்டு அதுக்கு சிருஷ்டியும் ஸ்திதியும் சம்ஹாரமும் எல்லாம் சொல்லி கடைசியில தான் அதுக்கு நிஷேதம் பண்றது, ஆரம்பத்திலேயே நிஷேதம் பண்றது இல்லை. அதனால அத்தியாரோபாபவாத நியாயேன சாஸ்திரம் நமக்கு விற்பத்தியை கொடுக்கிறது. ஆரோப திருஷ்டி ருதிதா பரிணாம திருஷ்டி துவைதோபசாந்தி அபவாதக திருஷ்டி அந்தியா. அப்புறம் மிஸ்ர திருஷ்டி என்ன, மத்தியே விவர்த்த விஷயா துவயமிஸ்ர திருஷ்டி. எல்லாமே விவர்த்தம் சொல்லும் பொழுது அது மிஸ்ர திருஷ்டி. ஏன் மிஸ்ர திருஷ்டின்னு சொன்னால் இருக்குன்னு சொல்றது ஆனால் இல்லைன்னு சொல்றது, ரெண்டு சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஜெகத்துக்கு பிரபஞ்சம் விவர்த்த காரணம் சொன்னா ரெண்டு விதமா தோன்றது. ஒண்ணு ஜெகத்து இல்லைன்றதான் அர்த்தம் வரும், இன்னொன்னு காரிய காரண பாவம் இருக்குன்னு தோணும். நமக்கு ஏதோ ஒரு காரிய காரண பாவம் சொல்ற மாதிரி இருக்கேன்னு தோணும். ஏன்னா விவர்த்த காரணம் சொன்னா என்ன அர்த்தம், அந்த காரியம் பரமார்த்த சத்தியம் இல்லைங்கிறதும் வரும். அப்ப பரமார்த்த சத்தியம் காரியம் என்கிறது பரமார்த்த சத்தியம் இல்லை என்கிற ஒரு எண்ணமும் வரும் நமக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரிய காரண பாவம் இருக்கு என்கிற எண்ணமும் வரும், ரெண்டும் வரும். அதனால இதுக்கு இந்த விவர்த்தவாதத்தை வச்சுண்டு சொல்றதுக்கு மிஸ்ர திருஷ்டின்னு பேர் வச்சிருக்கார் இவர். மத்தியே விவர்த்த விஷயா துவயமிஸ்ர திருஷ்டி வியாமிஸ்ர திருஷ்டி அதரோத்தர பூமி பாவா. ஏன் வியாமிஸ்ர திருஷ்டின்னு சொல்றதுன்னு கேட்டா அபரோத்தர பூமி பாவா, இந்த ரெண்டும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கிறதுனால அர்த்தம். அபர பூமி உத்தர பூமி, முன்னாடி சொன்னதும் முதல் சொன்னதும் அப்புறம் சொன்னதும் ரெண்டும் சேர்த்துண்டு பிரபஞ்சம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, இல்லைன்னு கேட்டா இல்லை, ரெண்டும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பரமார்த்தமா இல்ல அபரமார்த்தமா இருக்கு. பரமார்த்தமா பிரபஞ்சம் கிடையாது, அபரமார்த்தமா இருக்கு. அப்ப இல்லைங்கிறதும் சரி இருக்குங்கிறதும் சரி, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சொல்ற மாதிரி இந்த விவர்த்தவாதம். அப்பதான் கிரமமா வரும். கிரமமா சொல்லி ஏகமேவாத்விதீயம் என்கிற சித்தாந்தத்தில் கொண்டு போய் நிறுத்தணும் இல்லையா. இதுதான் இந்த கிரமத்துல சூத்திரக்காரர் நமக்கு விற்பத்தி வர்றதுக்காக அதிகரணங்கள் நிரூபணம் பண்றார் என்கிற விஷயம். 82வது ஸ்லோகம், அது 83 83. தத்வாவேதக மான திருஷ்டி ரதமா தத்துவக்ஷதிர் மத்தியமா தத்துவப்ரச்சுதி விப்ரம க்ஷதிகரி தத்ர அந்தியதிருஷ்டிர்மத ஜீவைகத்வ முமுக்ஷு பேத கதிதோ வியாமிஸ்ர திருஷ்டிர்த்விஷா மிஸ்ரா தன்ன தத்ரச மிஸ்ரா தத்ரச பூர்வ பூர்வ விலயாத் ஊர்த்வோர்த்வதீர் ஊர்த்வோர்த்வ லப்திர் பவேத் ஊர்த்வோர்த்வ லப்திர் பவேத். என்ன சொல்றார், தத்வாவேதக மான திருஷ்டி ரதமா தத்துவக்ஷதிர் மத்தியமா தத்துவப்ரச்சுதி விப்ரம க்ஷதிகரி தத்ர அந்திய திருஷ்டிர்மதா ஜீவைகத்வ முமுக்ஷு பேத கதிதோ வியாமிஸ்ர திருஷ்டிர்த்விஷா பின்னா தத்ர பூர்வ பூர்வ விலயாத் ஊர்த்வோர்த்வ லப்திர் பவேத். என்ன சொல்றாருங்கிறத பாக்குறேன், வியாக்கியானத்துல படிச்சு பாக்குறேன். யா பரிணாம திருஷ்டி சா சத்வாவேதக மான திருஷ்டி ரதமா சொல்றார் இல்லையா. யா பரிணாம திருஷ்டி சா தத்வாவேதக மானஜா திருஷ்டி. பிரபஞ்சத்தை தத்துவமா பார்த்துண்ட, அதான் நான் சொன்னேன், ஒரு பரமார்த்த தத்துவமா பார்த்துண்ட இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து வந்தது என்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கிற மாதிரி தானே பரிணாமவாதம் அவதாரம் பண்றது.
அதனால தத்வாவேதக மானஜா திருஷ்டின்னு அதுக்கு பேர். பிரத்யக்ஷாதேஹ பிரமாணஸ்ய தத்வாவேதக திருஷ்டி உபேதத்வாத் ஆரோப திருஷ்டிஹி ஏஷா அதமா பிரதமா ச விசுத்த பிரம்மாவகதிம் பிரதி தூரபூயஸ்வாத் இत्यर्थः. இதனால் விசுத்த பிரம்ம ஞானத்துக்காக நம்ம தத்துவ நிரூபணம் பண்ணும் பொழுது முதல் எப்படி பண்ணணும், இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கு என்று வச்சுண்டு, பிரத்யக்ஷாதி சித்தமான பிரபஞ்சம் இருக்குன்னு வச்சுண்டு அது எதனுடைய காரியம் எப்படி வந்தது என்ற விசாரம் பண்ணி பிரம்மத்தினுடைய காரியம் பரிணமிச்சு ஏற்பட்டிருக்கு, பரிணாமம் ஏற்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் வந்திருக்கு, இப்படி ஒரு நிர்ணயத்துல அந்த நிர்ணயத்துல வந்து சேர்றது. இது வந்து முதல் ஸ்டெப், பிரசம சோபானம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது இந்த இதுக்குதான் பேரு கொடுத்திருக்க தத்துவாவேதகமான திருஷ்டி. அப்படின்னா பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் ஒரு தத்துவம் என்கிற நினைச்சுண்டு அதுக்கு ஒரு பரிணாமம், அதுக்கு ஒரு காரணம் வேணுமே நினைச்சுண்டு, என்ன காரணம் நினைச்சு பரிணாமவாதத்தை ஆசிரியிச்சு காரியகாரண பாவத்தை சொல்லிட்டு நிரூபணம் பண்றது முதல் ஸ்டேஜ். ஏஷா அதமா, இது வந்து அதமா. அதமானா தூரம் இருக்கு, அதனால இதுக்கு மேல போய்தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன, தத்துவக்ஷதி. தத்துவக்ஷதி நெக்ஸ்ட் ஸ்டெப். தத்துவக்ஷதினால் இது தத்துவம் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறது. முதல்ல என்ன, தத்துவம் நினைச்சுட்டு காரியகாரண பாவத்தை நிரூபணம் பண்றது முதல் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டோம்னா எப்படி, தத்துவக்ஷதி, இது தத்துவம் இல்லைங்கிற, தத்துவமே இல்லை என்கிற ஒரு தத்துவம் இல்லை என்கிற ஒரு க்ஷதி, அது சத்தியத்துவம் க்ஷதி ஏற்படுத்துறது. இந்த தத்துவம் இல்லை என்கிற நிர்ணயம் வந்து சேர்றது நெக்ஸ்ட் ஸ்டெப். தத்துவக்ஷதி பிரத்யக்ஷாதேஹே தத்துவாவேதகத்துவ க்ஷதி. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களால தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் பரமார்த்த சத்தியம் இல்லை என்கிற நிர்ணயத்துக்கு முடிவுக்கு வந்து சேர்றது செகண்ட் ஸ்டேஜ். அதுதான் மத்தியமா. ஆரோப ரூபதாம் அதீத்ய கேவல அபவாத ரூபத்துவம் அகண்ட துவய பிரம்மாத்ம ஆலம்பனத்துவ லட்சணம் ந பிராப்னோதி மத்தியமா இத்தர்த்தா. இப்ப அபவாதத்துக்கு வரல இன்னும், அதனால மத்தியமானு வச்சிருக்க. தத்துவ பிரச்சுதி ரூபஸ்ய விப்ரமஸ்ய க்ஷதிம் நிவர்த்திம் குர்வதி அபவாத திருஷ்டி அந்தியா பிரதம மத்தியமாபேட்சையா உத்தமா. அது என்ன, தத்துவ பிரச்சுதி ரூபஸ்ய விப்ரமஸ்ய க்ஷதிம் நிவர்த்திம் குர்வதி அபவாத திருஷ்டி. இந்த பிரத்யக்ஷாதிகளை பிரமாணங்களால தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் தத்துவம் இல்லைன்னு வந்திருக்கும், ஆனா தெரியறது அது தெரியறதும் இல்லை என்கிற மாதிரி, அதனுடைய பிரதீதியே இல்லாத மாதிரி கொண்டு வர்றது. அந்த விப்ரமே இல்லாத மாதிரி கொண்டு வரணும் இல்லையா, அப்பதான் அபவாதம் பூர்ணமாயிடும். கேவலம் சுத்தம் ஏகமேவ தத்துவம் என்கிற நிலைமையில வரணும். இரண்டாவது ஸ்டேஜ்ல எப்படி இருக்குன்னால், பிரபஞ்சம் இருக்கு ஆனா தத்துவம் இல்லை. முதல் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு தத்துவ ரூபமாகவே இருக்கு என்றது முதல் ஸ்டேஜ். இரண்டாவது சோபானத்துல பிரபஞ்சம் இருக்கு ஆனா தத்துவ ரூபமா இல்ல. மூணாவது ஸ்டேஜ்ல பிரபஞ்சமே இல்லைங்கிற எண்ணத்துல வருது, அதுதான் அபவாத திருஷ்டி அந்தியா உத்தமா. பிரம்மைவ பிரத்யேக ஏகரசம் பரமார்த்தசன் நானியத் கிஞ்சித் அபூத் பவதி பவிஷ்யதி என்கிற மாதிரி. இது எத் வேதாந்தைக வேத்யம் தத்துவம் தஸ்ய பிரச்சுதி திரஸ்காரோ லேசதோபி பிரம்மாண்ய வஸ்து தரிசன லக்ஷணः சைவ விப்ரமः தஸ்ய க்ஷதிஹி பந்தः தம் குர்வதி பராம் காஷ்டாம் பிராப்தா அந்தியா அபவாத திருஷ்டிரும் மதா. இதான் சொன்னேன். அப்புறம் என்ன, வாக்கியார்த்தாவகதிம் பிரதி அத்தியந்தம் சன்னிகிருஷ்டத்வாதித்யர்த்தா. இப்போ பரம தாத்பர்யார்த்தம் வேதாந்த வாக்கியங்களுடைய பரம தாத்பர்யார்த்தத்துக்கு கிட்ட வந்தது. ஏவம் திருஷ்டித்ரைவித்யம் தத் கிரமம் தத் ஸ்வரூபஞ்ச உபபாத்ய மத்தியமாயாः விவர்த்த திருஷ்டேः द्वैविध्यम् उपेय भाव क्रमस्य विशदीकरणाय आहा जीवैकत्वेति என்ன சொல்ற அந்த ஸ்லோகத்துல
இந்த வரைக்கும் என்ன வியாக்கியானம் பண்ணியாச்சு? தத்துவாவேதக மான திருஷ்டி அபர, தத்துவாவேதக மான அதமா, தத்துவக்ஷதிர் மத்தியமா, தத்துவ பிரச்சுதி விப்ரமக்ஷதிகரி தத்ர அந்திய திருஷ்டிர் மதா. இந்த வரைக்கும் வியாக்கியானம் ஆயிடுச்சு. இனிமே என்ன சொல்ல போறார்? ஜீவைகத்துவ முமுக்ஷு பேத கதிதோ வியாமிஸ்வர திருஷ்டிர் திசா. அந்த வியாமிஸ்வர திருஷ்டிங்கிறது இன்னும் ரெண்டு விதம். ஜீவைகத்துவ முமுக்ஷு பேத கதிதா ஜீவைகத்துவம் ஏக ஏவாஹம் ஜீவஹ ஸ்வப்னே இவ ஸ்வாத்மன்யேவ ஸ்வ அவித்யா கல்பிதோ ஜீவபேதः प्रतिभा जीवभेद प्रतिभासः जीवेश्वर विभागावभासः मुक्तामुक्तादि प्रकारक भेद भिन्नः आध्यात्मिकादि प्रकारक जगद अवभासश्च एतच्च सर्वं मत्कृतेन मत्तत्व ब्रह्मज्ञानेन निशेषं निवर्तयिष्यते इति अहम् एक एव मुमुक्षुः इत्येका गतिः प्रकारः। बहवो जीवाः ते च यथा प्रतिभासं विभ्रम स्वभावाः एव यान्ति एव सन्ति परमात्मा विषयक स्वरूपाश्रय स्वाश्रयानेक अविद्या विलसिताः क्रमेण च मुमुक्षवः अनाद्यनन्ताश्च संसार मार्गे इति अपरागतिः प्रकारः. என்ன சொல்றாருன்னா ஒண்ணும் இல்ல, ஏகஜீவவாதம் அநேக ஜீவவாதம் ரெண்டு விதமா நம்ம நிரூபணம் பண்ணலாம். ஒண்ணு வந்து நான் ஒரே ஒரு ஜீவன், அது நான், இன்னொருத்தர் இல்ல, நான் தான் முமுக்ஷு, ஒரே ஒருத்தன், மற்றபடி எல்லாமே எனக்குள்ள கல்பிதம். இப்படி வச்சுண்ட சம்சார நிரூபணம் பண்ணிட்டு மேல போறது ஒரு பிரகாரம். இன்னொன்னு அசங்கியம் அனந்தாக ஜீவா சந்தி, அவள்லாம் தன்னுடைய அவித்தியினால சம்சாரத்துல சுகதுக்கங்களை அனுபவிக்கிறார். யாருக்கு எவனுடைய அவித்திய போயிருக்கோ அவனுக்கு மோட்சம். இப்படி அந்த அநேக ஜீவவாதத்தை ஆசிரியிச்சுண்டு நிரூபணம் பண்றதுங்கிறது இன்னொரு பிரகாரம். இந்த மாதிரி ரெண்டு விதமான பிரகாரம் வேதாந்த சாஸ்திரத்துல உபலப்தமா இருக்கு. அது சொல்றார், ஜீவைகத்துவ முமுக்ஷு பேத கதிதோ வியாமிஸ்வர திருஷ்டிர் திசா பின்னா தத்ரச பூர்வபூர்வ விலையாத் ஊர்தோர்த்வ லப்திர் பவே. முன்னாடி சொன்ன பிரகாரத்தை விட்டுண்ட, ஏன்னா அது அதமம் மத்தியமம் உத்தமங்கிற கிரமத்தில் வந்தது இல்லையா, அது விட்டுண்ட மேல போறதா இருந்தால் அத என்ன பரமமான சித்தாந்தத்தை கடைசியில் கிரகிக்க முடியும் ஒரு ரீதியில் கொண்டு வர்றார். முதல் அநேக ஜீவவாதத்தை ஆசிரியிச்சு நிரூபணம் பண்றது, அதுக்கப்புறம் ஏக ஜீவவாதத்தை ஆசிரியிச்சு நிரூபணம் பண்றது. இந்த மாதிரி கிரமமா நிரூபணம் பண்ணும் பொழுது அந்த பரமார்த்த திருஷ்டியில வந்து சேர முடிகிறது என்கிற ஒரு அபிப்பிராயம் தெரியாது இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம், பரிணாம புத்தி உபமிருத்திய புமான் வினிவர்த்தயத்யத விவர்த்தனோகிம் உபமிருத்திய தாமபி பதார்த்த தியா பரிபூர்ண திருஷ்டி உபசர்ப்பதி சஹா. இதுதான் சொன்னோம். பரிணாம புத்தி உபமிருத்திய பரிணாமம் ஜெகத்து என்றது மாயா பரிணாமம் அப்படி எல்லாம் முதல் நினைக்கிறது. அந்த திருஷ்டியையும் விட்டு விவர்த்தவாதத்தை ஆசிரிக்கிறார். ஏதோ ஒரு மூல காரணம் இருக்கு, அதனுடைய பரிணாமம் என்கிறது முதல் நினைக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி இல்லை, எல்லாமே தத்துவமே கிடையாது என்கிற நிலைமையில வினிவர்த்தயத்யத விவர்த்தமதி உபமருத்திய தாமபி பதார்த்த தியா பரிபூர்ண திருஷ்டி உபசர்ப்பதி சஹா. அந்த விவர்த்தவாதத்தையும் விட்டுண்ட கடைசியில ஒரே ஒரு அபவாதத்தினால அகண்ட பிரம்மஸ்வரூபத்துல அடையிறது. சொன்ன விஷயம் தான் சொன்ன, இதோட இன்னைக்கு நிறுத்துறேன்.